they have someone to marry. அப்பா அம்மா ஹவுஸ் வந்து அவங்க வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மா வீடுன்னு தான் சொல்லுவாங்க. இது அவங்க கடையாங்க. My parents. This is my parents. இந்த பையன் வந்து இந்த பண்ணு செய்வாங்கல்ல, அவங்க வந்து சமைப்பாங்க போல. இந்த சமைக்கிற சூடு புகையெல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நல்லா வார்மாக இருக்கும். அது இங்கே ஒரு தெரு நம்ம ஊரில் பஞ்சாயத்துலாம் இருக்கும்ல, அதே மாதிரி இது ரஷோட ஹவுஸாங்க. ஸோ கிச்சன் ரைட், இங்கே சமைச்சிங்கன்னா அப்படியே பெட்ரூம் வந்து ரஷ்ஷாக பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஓட்டு வீடு தான். அது வந்து கீழே வந்து ஃபயர் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸ்டோன் தான் 60 வருஷத்துக்கு மேலேயே இருக்குமா. இந்த கல் வச்சு கட்டிருக்காங்கல்ல, மலை ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்படி நேராக இருக்குது பாருங்கள், நூல் பிடிச்ச மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. நிறையா பசங்க இருக்காங்க, ஆனால் ஒரே வீடு தான் இருக்குது. அப்படின்னா ஒரு லேண்ட் அலாட் பண்ணுவாங்க, ஓவராக இருக்குன்னு தான் கொடுப்பாங்க. லேண்ட் எல்லாமே வந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இந்த ரூஃப் வந்து காங்கிரீட்டில் கிடையாது. இதான் யாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு போல. கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா, பொண்ணு வந்து மாலார் இருக்குல்ல, அந்த சோலாரை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணுறது எல்லாமே இந்த மடத்தில் தான் பண்ணுவாங்களாம். இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியுமா, இல்லைன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்காதா. இந்த வில்லேஜில் இருக்கிற பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ண போதுன்னா அந்த பையனுக்கு ஒரு பூரி ஜீவிதி புரி. வில்லேஜில் நீங்கள் வந்து ஆடு மாடு ஏதாவது வளர்க்கணும்னா சைனா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. சைனாவில் விவசாய நிலம், அவங்களுடைய விவசாய முறை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, நம்ம சேனலில் இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைனாவுடைய கிராமம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, சைனாவுடைய கிராமத்து வீடு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எங்கள் கூட சைனா ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அப்படியே நாங்கள் போடுற சைனா பற்றின ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Very lucky today they have someone to marry. யாரும் மேரேஜ் போகலாங்க. We can go and see the marriage. Yeah, you can see that. This is prepare for them for marriage. வீடுலாம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ரஷோடைய அப்பா அம்மா ஹவுஸ் தான். ரஷோடைய ஹவுஸ் தனியாக இருக்காமா. சைனாவில் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரும் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, தனி குடுத்தனம் போயிடுவாங்க இங்கே. ஹலோ ஹாய். Hey, hello. My sister wife. Husband. Hello. Come on. Yeah. இதான் ஒரு வீடுங்க. It's a வீடு. It's a shop. Is it your shop? My parents have one shop in this village. Many job your parents are doing, yeah? So I said that my parents. இது அவங்க கடையாங்க. Your parents are rich, yeah? அவரே சொல்றாரு, my parents are rich. This is my parents. This is my parents' house, and my parents have my house here. Do you want to visit now or we can? Maybe later. ஸோ இது அவங்க கடையும் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பையன் வந்து இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் அது குடிச்சா மயக்கம் வருமா, ஆல்கஹால் அப்படி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் திஸ் ஒன். நெட் ஒன். யா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க பையன். The whole this is local kitchen custom, and in the dumplings. So open it. In the Qingdao, sorry. And the bun. The bun செய்வாங்கல்ல, எடு. How far? bun செய்யற இடங்க இது. The bun. How far in this hole? Oh. And they will go to this. வர இதுல விறகுல சமைப்பாங்க போல. அந்த புகை வந்து because இதை அவங்க வந்து சமைப்பாங்க போல.
இந்த சமைக்கிற சூடு புகையெல்லாம் இருக்குல்ல அப்படியே இந்த ரூமுக்கு Keep போகும் going, keep dry. Okay. And There it will come. Killer, down. ஓ கீழேங்க if you have power this way, கீழே வருமா கீழே வந்ததுனால ரொம்ப சூடாக இருக்குமா நல்ல விண்டரில் வந்து இதுக்கு ஹீட்ரு தேவையில்லை விண்டருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமைப்பாங்கல்ல இந்த சமைக்கிற சூடு வந்து டைரெக்டாக வந்து பெட்ரூமில் கனெக்ட் ஆகிருக்கான் ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதனால் வந்து விண்டரில் வந்து நல்லா வார்மாக இருக்கும் அந்த ரூமு தனியாக ஹீட்டரில் இப்போ நாங்கள்லாம் ஹீட்டருக்கு வந்து தனியாக பே பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்காது இதான் கிச்சன் He's staying here only? yeah, this is my classmate. Oh, We here. are in same class. Oh, he's doing the farming? Yes. அவருடைய கிளாஸ்மேட் தான் Yeah. அவருடைய கூட படித்தாராம் அவர் இங்கே தங்கிட்டார் பாருங்கள் வீடுலாம் எப்படி இருக்குன்னு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்சாக இருக்குது இது வந்து ஒரு தெரு இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அவங்களுடைய வில்லேஜோடைய ஆஃபீஸாக கவர்மெண்ட் ஆஃபீஸாக எப்படி நம்ம ஊரில் பஞ்சாயத்துலாம் இருக்கும்ல அதே மாதிரி சைனாவில் வந்து இந்த மாதிரி எல்லா வில்லேஜ்லையும் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவங்க தான் வந்து இந்த வில்லேஜோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேண்ட் ரிலேட்டட் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வில்லேஜுக்கும் சில ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க ஃபார்மருக்கு வந்து சில ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க லீகலாக வந்து எல்லாத்தையுமே லேண்ட் ரிலேட்டட் எல்லாமே வந்து இவங்க இங்கே தான் அப்ரோச் பண்ணுவாங்க சைனாவில் வந்து லேண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அதனால் இப்போ இந்த வில்லேஜில் ஒரு ஃபேமிலி வந்து இன்னொரு வீடு கட்டணும் ஒரு லேண்டு வேணும்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் தான் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த லேண்டில் வந்து வீடு கட்டிக்கலாம்னு பெர்மிஷன் கொடுக்கும் லேண்டும் கொடுக்கும் பாருங்களேன் ஒவ்வொரு தெருவும் வந்து எப்படி இருக்குன்னு இது ஒரு தெரு ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க வீடு வந்து ரொம்ப வெல் அரேஞ்சாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக தான் கட்டியிருக்காங்க பார்த்தியா ராஜி ஓ லீஸ் ஒரு ஹவுஸ் இது ரஷோட ஹவுஸ் அங்கே வில்லேஜ்லேயும் பாருங்களேன் இது கூட அரேஞ்சாக தான் இருக்குது பாருங்கள் Nice door. I didn't live there. சரி So பாரு I only இதுதான் அவருடைய வீடு lived in the house less than 10 days, 1 year. So இங்கே வரமாட்டார் அவருக்கு வந்து சிட்டியில் 2 வீடு இருக்குது அதனால் எப்போயாவது வந்தாலும் தங்குவார் போல் you can there have many good. Now your parents are using this house? For storage. My parents using this place. இதுக்குள்ளே ஒன்று இருக்குது இது வந்து If I back to live here, I will rebuild. ரிப்பேரா அதாவது இங்கே தங்காதனால சும்மா ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த வீடை ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கிச்சன் That's my main. Oh, it's a kitchen, right? It's a kitchen, but didn't use a very long time. About 10 years. It's a traditional. எல்லாமே பெருசாக இருக்குது இதெல்லாம் அந்த பண்ணு செய்கிற இடம் போல் பெட்ரூம் இது And there have many. அதுவும் பாருங்கள் இங்கேயும் அப்படி தான் There have many. இங்கே சமைச்சிங்கன்னா அப்படியே பெட்ரூமுக்கு வந்து சூடு வந்துடும் விண்டருக்கு My China home. So ரஷோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் It's a hall, right? Where's this one? Bedroom, right? This is another room. Another room. Another good. Yes, good. If you repair it, this house is very good. This is also bedroom only. Hey, see. Russia பாருங்க. My That's wife my பாருங்க. wife didn't like this room, this house, because they think that she want to live in the City. city and very high building. And not very easy to live. அதான் ரஸ் ஒய்ஃபுக்கு வந்து இந்த வில்லேஜில் இருக்க பிடிக்கலையாம் இதில் சிட்டியில் தான் இருக்கணுமா அதனால் வந்து இந்த வீடை வந்து அவர் சரி பண்ணாமல் வச்சுருக்காராம் ஒய்ஃபு வந்து இங்கே தங்க மாட்டுறாங்க சிட்டியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இதை சரி பண்ணாமல் போட்டிருக்கேன் அப்படின்றாரு டெரஸ்ட்டுக்கு போ ஐயா மாடி வா ஃபுல்லாக இந்த மாதிரி ஓடு தாங்க இருக்குது நம்ம ஊர் மாதிரி தான் ஓடு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஓட்டு வீடு தான் Your grandfather. Yeah, but this is not a. This is பாருங்க my father. ஃபுல்லாக வந்து My father. ஓடு தான்
brother, so they also take care. இந்த பாருங்கள், இந்த சிமினிலாம் இருக்குல்ல, அது வந்து கீழே வந்து ஃபயர் பண்ணுவாங்க ரூமை சூடாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ வின்டர் சமயத்தில் வந்து கீழே ஃபயர் பண்ணுவாங்க. இந்த சிமினி வழியாக போக கீழே வெளியே போயிடும். உள்ளே வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் வாட்டர் வந்து கொடுப்பாங்க. வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகும். அது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நம்ம வீட்டில் இருக்கல அது மாதிரி. ஆனால் வந்து வில்லேஜில் இந்த மாதிரி தான் ஃபயர் தான் பண்ணுறாங்களாம் விண்டரில். ஹலோ, அது வந்து அவங்க மாமாவுடைய அத்தையா, அவருக்கு அத்தை. பாருங்க. I think the layout is looks good, right? Yeah. And now layout is good. It's clean, right? Yeah, it's very clean. It's clean and see the street layout. See, it's very straight. Houses are very straight. Yeah. பாருங்க, வெல் அரேஞ்ச்டாக இருக்குது பாருங்க. ஸ்ட்ரீட்லாம் வந்து கண்ணாப்பண்ணான்னு இல்லாமல் வீடு வந்து அப்படியே அரேஞ்ச்டாக இருக்குது. Correct. See the very old house. You can see that. This is the very old. This one? Yeah. I think more than பாருங்க, at least more than வெரி ஸ்ட்ரெயிட் தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். எந்த இதுவுமே வந்து this house at least more than 60 years. that house, this house. Yeah, these two houses. Oh. You know. பாருங்க, ஓல்டு ஹவுஸ் தாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு அப்படியே இருக்கான். The very old building is built by stone. Building is using stone. ஸ்டோனா? From the பாருங்க, 60 வயசுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த வீடு. And the modern house used this one. This is made by. So it is become 60 years back, right? 60 years, right? More than 60 years. 60 வருஷத்துக்கு மேலேயே இருக்குமா இந்த வீடு கட்டி. அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா வயசுலேருந்து இருக்கான், அது சொல்கிறாரு. ஸோ இந்த கல் வச்சு கட்டியிருக்காங்கல்ல, மலைக்கல்லை வச்சு கட்டினதெல்லாம் வந்து 60 வயசுக்கு முன்னாடி இருந்து கட்டினதான், அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாரு. பட் the only new thing is that, you know, the streets are very straight, very clean. ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்படி நேராக இருக்குது பாருங்கள். நூல் பிடிச்ச மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீடு, இது ஒரு வீடு, அது ஒரு வீடு. ரெண்டு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு. என்னென்னா வந்து இந்த வில்லேஜில் வந்து பஞ்சாயத்து மாதிரி, இங்கேயும் சைனாவில் ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும். இப்போது எனக்கு வந்து ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. எனக்கு வீடு வேணும்னா நான் வந்து ஒரு வீடு தான் இருக்குது, ஆனால் 4-5 பசங்க தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து வீடு இந்த லோக்கல் பஞ்சாயத்து இப்போ ஆஃபீஸ் காமிச்சேன்ல, அந்த ஆஃபீஸில் வந்து லோக்கல் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணணும். அவங்க கவர்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, எனக்கு எத்தனை வீடு இருக்குது எல்லாமே சொல்லிட்டு. ஸோ நிறையா பசங்க இருக்காங்க, ஆனால் ஒரே வீடு தான் இருக்குது அப்படின்னா ஒரு லேண்ட் அலாட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். கவர்மெண்ட்டு ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப பூவராக தான் கட்டி கொடுக்கும். அப்படி தான். பட் எனக்கு வந்து ஒருத்தருக்கு 4-5 பசங்க இருக்காங்க, ஆனால் 5 வீடு இருக்குன்னா அப்போ சஃபிஷியன்ட் வீடு இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து லேண்டு வீட்டுலாம் தர மாட்டாங்க. பூவராக இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸு. வில்லேஜில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேண்ட் எல்லாமே வந்து இங்கே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அதனால் வந்து இந்த வில்லேஜுடைய லேண்டு வந்து அந்த லோக்கல் பஞ்சாயத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் பஞ்சாயத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடு தருவாங்க. அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இங்கே. அதனால் வந்து லேண்டு வந்து ஃபுல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இங்கே சைனாவில் வந்து லேண்டு யாருக்குமே இண்டிவிஜுவலுக்கு சொந்தம் கிடையாது. அப்படி லேண்டு கொடுக்குறாங்கல்ல, இப்போ வந்து லேண்டு கொடுத்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் திரும்ப அந்த லேண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கான ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அந்த நிலையில் எவ்வளோ இருக்கோ அதோட அதிகமாக கொடுப்பாங்க. இல்லை வேறு இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த லேண்டை வாங்கிப்பாங்க கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி தான். ஓடு தாங்க இருக்குது இங்கே வந்து இந்த வில்லேஜில் வந்து எதுவுமே வந்து ரூஃப் வந்து காங்கிரீட்டில் கிடையாது. ஃபுல்லாமே இந்த மாதிரி ஓடு தான் இருக்குது. Compare with your village, what's the my village roof will be concrete. Yeah, concrete. Some houses will be there with this roof. Okay. With this roof, this kind of roof. Okay. So they are marriage ஆயிச்சு போல. They always எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. Today they married and they use the side. His husband side take they have a car to take her from here, take her to get to her husband's home and get the ceremonies. Oh. And after that, they will go to the hotel to
Take food. Take food, and depends on how many people. So again the girl will come here? Hmm? Again the girl will come here? No. 3 days after. 3 days after, they have a local customer. The girl will back to her parents' home to see to tell her parents that what about the new husband's home. அங்கே தான் மேரேஜ் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் மேரேஜ் ஆச்சான். என்னன்னா வந்து இப்போ வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. வரலான்னு பார்த்தோம், வந்து காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இங்கே என்னென்னா வந்து நம்ம ஊர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. எப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா, பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் 3 நாள் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் திரும்ப இங்கே வருவாங்களாம். சைனீஸுடைய மேரேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் வந்து சைனீஸ் மேரேஜ் போட்டிருக்கோம். அது வேணுன்றவங்க நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து நிறையா வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் இருக்குது. சோலார் இருக்குல்ல, அந்த சோலாரை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணி கீழே வந்து ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சோலாரை வச்சு ஹீட் ஆகுது. ஊரில் மடம்னு சொல்லுவாங்கள்ல, மடம்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, மடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் வந்து ஓல்டு பீப்புளெலாம் வந்து உட்காந்து பேசிக்கிறது, அப்படியே உட்காந்துட்டு விளாடுறது எல்லாமே இந்த மடத்தில் தான் பண்ணுவாங்களாம். Activity center for the village. Activity center for the village. ஸோ அப்புறம் வந்து பார்ட்டி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாமா. இதில் பார்ட்டி விளையாடுறது, அப்படி பெரியவங்க வந்து உட்காந்துக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்களாம். இது வந்து நம்ம ஊரில் மடம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுவும் எக்ஸாக்டாக அவர் சொல்கிற மீனிங்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ இங்கே தான் வந்து இந்த வில்லேஜில் இருந்துச்சுன்னா இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியுமா, மற்ற வில்லேஜிலேருந்து வர முடியாதான். The girl can keep his can make sure his life after she married. கல்யாணத்துக்கு அப்புறமா பையன் வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து பணம் தரணும். கண்டிப்பாக பையனுக்கு வந்து வீடு இருக்கணும் கன்ஃபார்மாக, அப்புறமா கார் இருக்கணும். இது ரொம்ப வில்லேஜ் பொண்ணாகவே இருந்தாலும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது One house in the city, one car, and at least 20. என்ன சொல்கிறாருன்னா ரஷ்ஷு வில்லேஜில் வில்லேஜில் இருக்காங்கல்ல, இப்போ அவருடைய அப்பா அம்மா காலத்துலலாம் ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்னா அந்த பையனுக்கு வந்து சிட்டியில் கன்ஃபார்மாக ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணுமா. கன்ஃபார்மாக வீடு இருக்கணும், கார் கூட செகண்டரி தான், பட் வீடு இருக்கணுமா கண்டிப்பாக சிட்டியில். அப்போ தான் வந்து கல்யாணமே நடக்குமா, இல்லைன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்காதா. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து வில்லேஜில் நான் கேட்டேன், அப்போ வில்லேஜில் இருக்கிற வில்லேஜில் இருக்குங்களா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அந்த பையனுன்னு கேட்டால் அது பண்ணாதான். அந்த வில்லேஜில் இருக்கிற பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் யாருக்கு வீடு இருக்கோ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குமா. அப்போது வில்லேஜில் இருக்கிற பையனுக்கு வந்து சிட்டியில் வீடு இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் வெரி ஹார்ட்ன்றாரு. அப்போ நான் கேட்டேன், இப்போ சப்போஸ் லவ் மேரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் வந்து ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்னு நம்மளாம் ஊரில் பேசிக்கிறோம்ல, அது லவ் மேரேஜ்லாம் அப்படி நடக்காதான்னு கேட்டேன். லவ் மேரேஜில் ப்ரீ கண்டிஷன் இருக்கு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ண போதுன்னா அந்த பையனுக்கு வந்து சிட்டியில் இருந்தால் தான் அந்த பையனே லவ் பண்ணுமா. ஆஃப்டர் சம் இயர்ஸ் நோபடி வில் பி தேர் இன் தி வில்லேஜ். Maybe. Yes. This situation is more and more. Then if nobody is there in the village, the problem for country, because what will eat if village people move out of the village, food is very difficult. Who will give this blueberry? இப்போ நம்ம வந்து வில்லேஜுக்கு போய் பார்த்தோம் இல்லையா, வில்லேஜில் என்னென்னா வந்து எந்த ஒரு மாடு ஆடு பன்னி எதுவுமே பார்க்கல, இல்லை நானும் பார்க்கல. நான் ஏன்னு கேட்டேன் ரஷ் என்ன சொல்கிறாருன்னா, வில்லேஜில் நீங்கள் வந்து ஆடு மாடு ஏதாவது வளர்க்கணுன்னா வில்லேஜுக்குள்ளே வளர்க்கக்கூடாதான், வெளியே லேண்டு வில்லேஜுக்கு தள்ளி தான் நீங்கள் வளர்க்கணுமா. ஏன்னா வீட்டுக்கு அங்கே வளர்த்தோன்னா ஸ்மெல் இருக்கும், க்ளீனாக இருக்காது, ஸ்மெல் அடிக்கும், பக்கத்தில் இருக்கலாம், வசிக்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வில்லேஜுக்கு அவுட் சைடில் இருக்கிற லேண்டில் தான் அவங்க வந்து வளர்த்துக்கணுமா. சாணி அல்றது புழுக்கு அல்றது எல்லாமே அங்கே தான் பண்ணிக்கணும். அதனால் வந்து வில்லேஜ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குமா. நான் கேட்டேன் உங்கள் வில்லேஜில் மட்டுமான்னு கேட்டேன். இல்லை மோஸ்ட்லி வந்து சைனா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ரூல்ஸு. வில்லேஜுக்குள்ளே நீங்கள் ஆடு மாடு எதுவும் வளர்க்கக்கூடாது, வளர்க்கணுன்னு நீங்கள் வெளியே போய் தான் வளர்த்துக்கணுமா. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றார் அவர்.
அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கல்ல, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க தான் வந்து இந்த வில்லேஜோடைய க்ளீனிங்கு, ரோடு ஏதாவது ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க தான் ப்ராசஸ் பண்ணுவாங்களாம். இவங்க மூலிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி க்ளீன் பண்ணுறது எல்லாமே, வில்லேஜை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அந்த ஆஃபீஸ் தான் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங். சாப்பிட போகிறாங்க, ஆஃபீஸ் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட போகலாம் வாங்க. சைனாவில் கிராமத்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். அப்புறம் அவங்கள்ட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் எங்களோட கனெக்டடாக இருக்க முடியும். இந்த மாதிரி சைனாவில் நடக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you in the next video. Bye bye.